அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 6வது இறை வார்த்தை. பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். உண்மை கடவுளாகிய அந்த ஒரே கடவுளை ஆராதித்து வழிபடாமல் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களை தான் பிற இனத்தவர் என்று நாம் அழைக்கிறோம். இவ்வாறு வேற்று தெய்வங்களை வழிபட்டு வருகிற பிற இனத்து மக்களையும் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கிறார். இவ்வாறு வேற்று தெய்வங்களை வழிபடுகிற பிற இனத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ அழைப்பு பெறுகிறார்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார். வேற்று தெய்வங்களை வழிபட்டு வருகிற பிற இனத்து மக்களும் இறை மக்களாக வாழ, தன்னுடைய பிள்ளைகளாக வாழ, இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைப்பு பெறுகிறார்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். கடவுளின் அன்பை பெற்ற மக்கள் தான் இந்த உலகில் இறை மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் இறை வார்த்தைகளை தியானித்தோம். இங்கு கடவுள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு வருகிற அந்த பிற இனத்து மக்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கிறார் என்று சொன்னால், கடவுள் வேற்று தெய்வங்களை வணங்குகிற பிற இனத்து மக்களையும் அவர் பூரணமாக அன்பு செய்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ கடவுள் அழைக்கிறார் என்று சொன்னால், வேற்று தெய்வங்களை வழிபடுகிற பிற இனத்து மக்களையும் கடவுள் பூரணமாக நிறைவாக அன்பு செய்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. அர்த்தம் என்ன? கடவுள் தான் படைத்த எந்த ஒரு படைப்பையும் வெறுப்பதில்லை. கடவுள் தான் படைத்த எந்த மனிதரையும் வெறுப்பதில்லை. மாறாக கடவுள் தான் படைத்த அத்துணை மனிதர்களையும் அன்பு செய்கிறார். தான் படைத்த அத்துணை மனிதர்களையும் அன்பு செய்து அவர் நிறைவுள்ள கடவுளாக வாழ்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. இவ்வாறு கடவுள் தான் படைத்த எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழ்வதால் கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாமும் இந்த உலகில் வாழுகிற எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டும். நாம் யாரையும் வெறுக்க கூடாது, நாம் யாரையும் பகைக்க கூடாது. மாறாக பரலோக பிதா நிறைவுள்ளவராயிருப்பது போல் நாமும் இந்த உலகில் வாழும் எல்லா மக்களையும் அன்பு செய்து நாமும் இந்த உலகில் நிறைவுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான முதல் சிந்தனையை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக, தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் மீட்பை இழந்து, ரட்சிப்பை இழந்து நித்திய நரகத்திற்கு சென்று அழிவை சந்திக்க கூடாது. மாறாக தான் படைத்த எல்லா மனிதர்களும் மீட்பு பெற்று, ரட்சிப்பு பெற்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுளம் என்று சொல்லி புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2 அதிகாரம் 4 இறை வார்த்தையில் சொல்லுகிறார். இவ்வாறு தான் படைத்த எந்த ஒரு படைப்பு மீட்பை இழக்கக்கூடாது, ரட்சிப்பை இழக்கக்கூடாது என்பது கடவுளின் திருவுளமாக இருப்பதால் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களும் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று, ரட்சிப்பு பெற்று நிலை வாழ்வை அவர்களும் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆத்தும தாகத்தில் தான் பரலோக பிதா வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களையும் இறை மக்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ அழைக்கிறார். தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் அழிவை சந்திக்க கூடாது, தான் படைத்த எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும் என்ற அந்த ஆத்தும தாகம் தந்தையாம் கடவுளுக்குள்ளும் இருக்கிறது, ஆண்டவர் இயேசுவுக்குள்ளும் இருக்கிறது. எனவேதான் கடவுள் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ்ந்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பை பெற்று அவர்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக வாழ அழைக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தான் படைத்த எந்த ஒரு ஆத்துமாவும் அழிவை சந்திக்க கூடாது
கூடாது என்பது கடவுளின் திருவுளமாக இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நமக்குள்ளும் அந்த ஆத்தும தாகம், ஆத்தும பாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனையை கொடுக்கிறது. எனவே நம்முடைய அனுதின ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த தந்தையாம் கடவுளை நோக்கி, அப்பா, நீர் படைத்த எல்லா மனிதர்களும் மீட்பு பெற வேண்டும், நீர் படைத்த எந்த ஒரு ஆத்துமாவும் அழிவை சந்திக்க கூடாது, நீர் படைத்த எல்லா மனிதர்களும் ரட்சிப்பு பெற்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஒரு மன ஜெபத்தை கேட்டு பரலோக பிதா எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி செய்து அவர்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தந்தையாம் கடவுளை போல் நாமும் எல்லா மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாம் நிறைவுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது சிந்தனை கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் ஆத்தும பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனை கொடுக்கிறது. இவ்வாறு நாம் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் அன்பு செய்து தந்தையாம் கடவுளை போல் நிறைவுள்ள பிள்ளைகளாக வாழும் போது, ஒவ்வொரு நாளும் ஆத்தும பாரத்தோடு தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் செபிக்கிற பொழுது இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வெளிப்படுவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்மை போல் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் அன்பு செய்து வாழ்கிற போதும், அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆத்தும பாரத்தோடு ஆத்தும தாகத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிற பொழுது இந்த உலகில், அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படுகிற போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் எல்லா தீமையிலிருந்தும் தீய சக்தியின் பிடியிலிருந்தும் முற்றிலுமாக தேவரீர் விடுதலை செய்து அப்பா, இவர்கள் குடும்பத்தோடு விடுதலை பெற்ற மக்களாக மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த மக்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து இந்த மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கிற ஆசிரை இந்த மக்களுக்கு நிறைவாக கொடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த மக்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.